ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சு போகிறோம். இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கும்போது நிறையா சென்டென்சஸ், புது புது வார்த்தைகள் அதெல்லாம் படிக்கும்போது நாங்கள் படிக்கிறோம், ஆனால் மறந்து போயிடுது சீக்கிரமாக. நாங்கள் பேசணும்னு நினைக்கும் போது எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, எல்லாம் மறந்து போயிடுது அப்படின்றது நிறையா பேருடைய கம்ப்ளைண்ட். ஸோ அப்படி நமக்கு மறந்து போகுது அப்படின்னா மறந்து போகாமல் எப்படி படிக்கணும் அப்படின்னு தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ மறந்து போகாமல் இருக்கிற மாதிரி எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ மறந்து போகாமல் படிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு மறந்து போகாது. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து தெரியாத விஷயத்தோடு ரிலேட் பண்ணி அதை சம்மந்தப்படுத்தி யோசித்து நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மறந்து போகாது. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸோ அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எப்படி வந்து ஒரு 25 சென்டென்ஸ் நம்ம வந்து மறக்காமல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ வாட். ஸோ வாட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ என்ன அதனால அப்படின்னு கேட்குறதுக்கு ஸோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஃபார் ஸோ குட். ஸோ ஃபார் ஸோ குட் இது நிறைய டைமில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு யார்ட்டையாவது சொல்லணும் அப்படின்னா ஸோ ஃபார் ஸோ குட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, இல்லைனா உங்களோட ஜாப் எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, படிப்பு எப்படி போயிட்டுருக்கு, இதை பற்றி எதை பற்றி கேட்டால் கூட இப்போ வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஸோ ஃபார் ஸோ குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஆம் ஐ. ஸோ ஆம் ஐ அப்படிங்கிறது என்னென்னா யாராவது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ ஆம் ஐ சொல்கிறோம். முக்கியமாக எப்போ சொல்லுவோம் அப்படின்னா யாராவது நம்மக்கிட்ட வந்து நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ ஆம் ஐ அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம யாராவது சொன்னாங்கன்னா ஸோ ஆம் ஐ அப்படின்னு சொன்னால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஒய் ஸோ. ஒய் ஸோ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஏன் இப்படி அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஒய் ஸோ அப்படின்னு கேட்குறோம். இந்த ஸோ நிறைய இடத்துல வந்து நமக்கு சிச்சுவேஷனுக்கு தக்கதான் அதோட அர்த்தம் மாறும். நம்ம வந்து தனியாக யார்ட்டையோ போய் ஒய் ஸோ அப்படின்னு கேட்க போகிறதில்ல. ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்னது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கணும்னு நினச்சோன்னா ஒய் ஸோ, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், why is that so. why is that so அப்படின்றதும் why so அப்படிங்கிறதும் ஒன்று தான். why is that so அப்படின்னா இது ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறது தான் why is that so அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், it is so. it is so அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது அப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இதுவும் அதே தான். ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது யாராவது ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்படி தான் நடக்கும் எப்பவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு it is so அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இஸ் தேட் ஸோ. இஸ் தேட் ஸோ அப்படின்றது நிஜமாவா அப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறது தான் இஸ் தேட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இந்த ஸோன்றது வந்து அந்த நம்ம சொன்ன அந்த விஷயத்தை பற்றி கேட்குறதுக்கு இஸ் தேட் ஸோ அப்படின்னு கேட்குறோம். யாராவது ஒருத்தர் உனக்கு தெரியுமா நேற்று அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இஸ் தேட் ஸோ அப்படின்னா ஓ அப்படியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், மை டீச்சர் செட் ஸோ. மை டீச்சர் செட் ஸோ அப்படின்றது என்னன்னா யார் உனக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா அப்படின்னு கேட்டால் மை டீச்சர் செட் ஸோ, என்னோட டீச்சர் தான் அப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மை டீச்சர் செட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ. ஸோ இந்த ஸோ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய இடத்துல நிறையா மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்னா அப்புறம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வேற என்ன அப்படின்னு கேட்குறதுக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ மேட் இட் ஸோ ஈஸி. ஸோ யூ மேட் இட் ஸோ ஈஸி அப்படின்னா நீ இதை வந்து எனக்கு ரொம்ப சுலபமாக்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ மேட் இட் ஸோ ஈஸின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் இந்த ஸோ வந்து ரொம்ப அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. யூ மேட் இட் ஸோ ஈஸி. நெக்ஸ்ட் ஒன், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றது உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் இந்த ஸோ வந்து ரொம்ப நன்றி, மிக்க நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ கெஸ் ஸோ. ஐ கெஸ் ஸோ அப்படின்றது என்னென்னா நான் ஏற்கனவே அப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தேன், நான் இந்த மாதிரி இருக்கும்னு கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கெஸ் ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி, இல்லை நம்ம ஏற்கனவே இப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்பட்ட மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும்னு நானும் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கெஸ் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹோப் ஸோ.
ஐ ஹோப் ஸோ அப்படின்றது நானும் இப்படித்தான் இருக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹோப் ஸோ அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஹாலிடே அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா ஐ ஹோப் ஸோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹாலிடேயாக நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து லீவாக இருக்கும்னு நம்ம நினைக்கும் போது யா ஐ ஹோப் ஸோ, நானும் அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ திங்க் ஸோ. ஸோ ஐ திங்க் ஸோ அப்படிங்கிறது நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ திங்க் ஸோ அப்படின்னு சொல்லலாம். இதே இது பாஸ்ட்டில் சொல்லணும்னா ஐ தாட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸோ பேட். ஸோ பேட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிலாம் யாராவது கேட்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் யூ ஆர் ஸோ லேட். யூ ஆர் ஸோ லேட் அப்படிங்கிறது வந்து நம்ம கோவமாக யாருக்கு நீ ரொம்ப லேட்டாக வந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் ஸோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் ஸோ. ஸோ எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் ஸோ அப்படின்னா எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி அப்படி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நாட் ஸோ பேட். ஸோ நாட் ஸோ பேட் அப்படிங்கிறதுனா சில விஷயத்தை பற்றி நம்ம ஒரு காமெண்ட் கொடுக்கறதுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நாட் ஸோ பேட் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் மோசமாக இல்லை, ஓகே தான், ஓகே கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் ஸோ பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நத்திங் குட் பி டன் வித்தவுட் மை சே ஸோ. ஸோ இந்த சே ஸோ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய பெர்மிஷன் இல்லை என்னுடைய ஒப்புதல் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த சே ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நத்திங் குட் பி டன் வித்தவுட் மை சே ஸோ அப்படின்னா நான் ஒப்புதல் அளிக்காமல், நான் வந்து அதுக்கு உறுதி அளிக்காமல் இல்லை பெர்மிஷன் கொடுக்காம எதுவுமே செய்ய முடியாது. நத்திங் குட் பி டன் வித்தவுட் மை சே ஸோ. நெக்ஸ்ட் ஒன் யூ ஆர் நாட் அலவுட் வித்தவுட் யுவர் ஃபாதர்ஸ் சே ஸோ. இது என்ன அப்படின்னா இதுவும் இந்த போன சென்டென்ஸ் மாதிரியே தான். யூ ஆர் நாட் அலவுட் வித்தவுட் யுவர் ஃபாதர்ஸ் சே ஸோ அப்படின்னா உங்கள் அப்பா கிட்டேருந்து உனக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கிடைக்காம உன்னை வந்து நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, உனக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க முடியாது, உங்கள் அப்பா கிட்டேருந்து எங்களுக்கு வந்து அதுக்கு பெர்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் யூ ஆர் நாட் அலவுட் வித்தவுட் யுவர் ஃபாதர்ஸ் சே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் why would you say so. ஸோ why would you say so அப்படின்னா அதை ஏன் நீ அப்படி சொன்ன அப்படின்னு கேட்குறது தான் why would you say so அப்படின்னு சொல்கிறோம். இந்த say soக்கு அர்த்தம் வந்து அப்படி சொன்னது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து இந்த say soவோட அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஸோ why would you say so அப்படின்னா அந்த மாதிரி நீ ஏன் சொன்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த why would you say so யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் I got some cookies, chocolates and so on. இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த so on அப்படின்றதுக்கு மற்றும் பல அப்படின்றது தான் வந்து so on அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். I got some cookies, chocolates and so on. நான் கொஞ்சம் குக்கீஸ் வாங்கினேன், சாக்லேட்ஸ் வாங்கினேன் மற்றும் பல விஷயங்கள் வாங்கினேன். I got some cookies, chocolates and so on. Next one as you sow so you reap. இது என்ன அப்படின்னா தமிழில் வந்து வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் ஒரு பழமொழி இருக்குல்ல, அதோடைய இங்கிலீஷ் வெர்ஷன் தான் இந்த as you sow so you reap அப்படிங்கிறது. இதுலேயும் நம்ம so யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து as you sow அப்படின்னா நீ வந்து விதைத்தபடி அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறது தான் as you sow. சோனா விதைத்தல். ஸோ நீ as you sow அப்படின்னா நீ விதைத்தபடி so you reap நீ வந்து அதுக்கேற்ற மாதிரி அறுவடை செய்கிறாய். இதில் வந்து so அப்படின்ற இந்த ப்ராவபில் என்ன அது அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னா அதைத்தான், அதே மாதிரி நீ இது விதைத்த மாதிரி நீ அறுவடை செய்கிறாய் அந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு தான் இங்கே வந்து so இருக்குது. as you sow so you reap. நெக்ஸ்ட் ஒன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது I am suffering from fever so I am unable to attend the class. ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதாமல் யாராலையும் ஸ்கூல் லைஃப்பை தாண்டி இருக்கவே முடியாது. ஸோ இந்த லெட்டர்லையும் நம்ம வந்து கண்டிப்பாக so யூஸ் பண்ணுறோம். இந்த soக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு காய்ச்சல் இருப்பதனால் என்னால் ஸ்கூலுக்கு வர முடியல. I am suffering from fever so இந்த soக்கு அர்த்தம் வந்து அதனால் I am unable to attend the class. இல்லைன்னா I am unable to attend the school அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல soக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதனால் அப்படின்ற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் so what should I do. so what should I do அப்படின்ற இடத்துல இங்கே வர்ற soக்கு என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா சரி ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இப்படி கேட்போம்ல, சரி வேற என்ன இப்படிலாம் கேட்குறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த இடத்துல இந்த so யூஸ் பண்ணுறோம். so what should I do அப்படின்னா
சரி வேறு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஸோ வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸோ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம இத்தனை சென்டென்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம வந்து படிக்கும்போது ரிலேட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஸோ வரும்போது எப்படிலாம் ஸோ யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேட் பண்ணி இது எல்லாத்தையும் படித்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஞாபகம் இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 10வது கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். எல்லாம் குட்டி குட்டியான சென்டென்ஸ் அண்ட் குட்டி குட்டி ஃப்ரேசஸ் கண்டிப்பாக மறந்து போகாது. ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நம்ம இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எல்லா சென்டென்ஸும் பார்த்ததுனால கண்டிப்பாக மறந்தே போகாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சென்டென்சஸ் எல்லாம் அந்த ஸோ வச்சே நீங்கள் ரிலேட் பண்ணி இந்த எல்லா சென்டென்ஸும் படிங்க. மித்த சென்டென்ஸை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் பேசும்போது சொல்கிறதுக்கு இல்லை எழுதும்போது அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் எனக்கு மறந்து போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஈஸியாக படிக்கிற இந்த ட்ரிக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.